பக்த புரந்தரதாசர் 6ஆம் பகுதி. என் பெண்ணிற்கு கல்யாணம் செய்வதற்கு கொஞ்சம் பொன்னும் பொருளும் கொடுத்து உதவினால் இந்த ஏழை உமக்கு காலமெல்லாம் கடன்பட்டிருப்பேன். உமக்கும் கன்னிகாதான பலன் கிடைக்கும். தமது நிலைமையை விளக்கிய ஏழை பிராமணரை கோபம் கொப்பளிக்க ஏறிட்டார் சீனப்பா. என்ன சுவாமி, என்ன கூறுகிறீர் நீர்? பெற்றவன் கடமையை மற்றவன் தலையிலே போட பார்க்கிறீரே. என்னை கண்டால் உமக்கு ஏமாற்றலாம் என்றே தோன்றுகிறதா? ஆக்ரோஷமாக வந்து விழுந்த வார்த்தைகளை கண்டு ஏழை அந்தணர் சிறிதும் அலட்டி கொள்ளவில்லை. ஐயா, தமது கோபம் எனக்கு புரிகிறது. இருந்தும் தம்மை போன்றோர் உதவிக்கரம் நீட்டாவிடில் என்னை போன்றோருக்கு ஏது கதி? பழம் நிறைந்த மரத்தை நோக்கி பறவைகள் வருவது இயல்புதானே. உம்மை ஒத்த தனவந்தரிடம் உதவி கேட்காமல் இந்த அடியவன் வேறு யாரிடம் சென்று கேட்பேன்? தாம் மனம் இறங்கினால் என் கனம் இறங்கும் ஐயா. பெற்ற மகள் தமக்கு ஒரு பெரிய பாரமாக இருப்பதை ஜாடையாக சுட்டி காட்டினார் அந்த அந்தணர். இந்த வார்த்தைகளை செவிமடுத்த அளவில் சீனப்பா தனது பொறுமையை மொத்தமாக இழந்தான். போதும் சுவாமி, நிறுத்தும். இப்படி வருபவரின் கனத்தை எல்லாம் தினம் நான் இறக்கி வைக்க தொடங்கினால் என் தனம் மொத்தமும் ஒரு நாள் காணாமல் போய்விடும். அப்பொழுது நானும் உம்மோடு கையேந்தி வீதியிலே திரிய வேண்டியதுதான். அதெல்லாம் என்னால் எந்த உதவியும் தமக்கு செய்ய இயலாது. தாம் முதலில் இங்கிருந்து புறப்படும். வார்த்தைகளால் சீனப்பா விரட்டி அடிக்கவும் அங்கிருந்து அச்சமயம் நகர்ந்தார் ஏழை அந்தணர். ஆனால் அவர் தமது முயற்சியையும் நம்பிக்கையையும் கைவிடாமல் மீண்டும் அடுத்தடுத்த தினங்களிலும் சீனப்பாவிடம் உதவி கோருவதை தொடர்ந்தார். ஒவ்வொரு நாளும் முந்தைய தினங்களை காட்டிலும் அதிக வசவுகளுடன் அவரை துரத்தி அடித்தார் சீனப்பா. தினமும் காலையில் இல்லத்தின் வாயிலில் உதவி கேட்டு அந்தணர் வந்து நிற்பதையும் அவரை சீனப்பா தனது சொல்லம்புகளால் துரத்தி அடிப்பதையும் இல்லத்திற்குள்ளிருந்து கண்டு கொண்டிருந்த சரஸ்வதி பாயின் விழிகளில் விழிநீர் வழிந்தோடியது. ஈர மனமும் ஈய குணமும் படைத்த அந்த பெண்மணியால் அந்தணர் படுகின்ற அவமானத்தை சகித்து கொள்ள இயலவில்லை. அவளது உள் மனது அந்தணருக்கு எப்படியே உதவிட துடித்தது. அவள் அதற்கான தருணத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தாள். அடுத்த நாளே அதற்கான வேலையும் அமைந்தது. அன்று அவசர பணி நிமித்தமாய் சீனப்பா இல்லத்திலிருந்து அதிகாலையிலேயே புறப்பட்டு போயிருந்தார். அவர் இல்லத்தில் இல்லாததை அறியாத அந்தணர் வழக்கம் போல் இல்ல வாயிலில் வந்து நின்று குரல் கொடுத்தார். அதற்காகவே காத்திருந்த சரஸ்வதி பாய் உள்ளே இருந்து ஓட்டமும் நடையுமாக வாயிலிற்கு விரைந்தாள். 6ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.